பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுவாரஸ்யமான ஆலோசனை வழங்கியுள்ளார். சென்னை கொளத்தூரில் இன்று நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களின் முக்கியத்துவம் குறித்து பேசியதை தற்போது பார்க்கலாம். 10 நாளைக்கு ஒரு முறை வந்தால் தான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். குறிப்பாக நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்கிறோம். காரணம், பெண்களை படிக்க வச்சா, பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான். ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதுக்கு காரணம் என்ன கேட்டால், நான் பெண்கள் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவங்க. அதனால தான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்லை, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால் இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்து கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துருந்தா என்னால் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து எவ்வளோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் நான் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதனால தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். சென்னை நொளம்பூர் அருகே வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். நொளம்பூர் அடுத்த முகப்பேர் பகுதியில் ஜமீலா என்பவர்